அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான். ஜம்பியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸின் நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கோட்டை மஸ்ஜிதுல் முஸ்லிம் பள்ளிவாசலின் துணைத் தலைவராக நான் இருக்கிறேன். என்னுடைய கேள்வி, நாகூரிலும் ஏர்வாடிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நல்லடியாரிடத்தில் நாம் உதவி தேடுகின்றோம். இது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் நாம் உதவி தேடலாமா? உதவி தேடலாம் என்று உங்களுடைய பதிலாக இருக்குமேயானால், இயேசுவென்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இன்று கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முஸ்லீம்களா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா என்பதற்குண்டான பதிலை ஜனாப் அவர்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் ரெண்டு வகை கேள்வி வச்சிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, நாகூர் ஷரீஃபில் இருக்கிறாங்க சாலமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஏர்வாடியில நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ராஹிம் ஷஹீத் வலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களிடமெல்லாம் உதவி தேடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் செஞ்சு முடிச்சுக்கிடுவோம். பொதுவாங்க உதவி தேடுதல் இறைவன் நமக்கு அனுமதி வழங்குறான். இறைவன் தான் நமக்கு எல்லாம் செய்யறான் அப்படிங்கிறத நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் நம்ம மூமினா இருக்கிறோம். ஈமானுடைய பருந்துகளிலேயே 6வது வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடப்பது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறைவனுடைய தரப்பிலிருந்து தான் நடக்குது அப்படின்னு நம்பினாதான் அவன் இறை நம்பிக்கையாளன் மூமின்கிற பெயரையே பெறுகிறான். இறைவன் நாட்டப்படி நடக்குது. அப்ப மற்றதெல்லாம் என்ன, ஒரு காரணத்தின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் இப்போ இறைவன் தான் உதவி செய்யறான், நமக்கு அதுல சந்தேகமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா இறைவன் ஒருவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இதுதான் சுன்ன ஜமாத்து கொள்கை. அதை நினைவில் வைங்க. சில பேர் சொல்ற மாதிரி இறைவனாலும் முடியும், உயிராக இருக்கிற மனிதர்களாலும் முடியும் என்று சொல்லுகிற அந்த சிறுக்கை சுன்ன ஜமாத்துக்காரர்கள் செய்வதில்லை. ஏன்னா சுன்ன ஜமாத்து நம்பிக்கை உயிராக இருப்பவர்களாலும் முடியாது என்பதுதான். ஏன்னா அல்ல குர்ஆன்ல அசைக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டான், வஅன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அப்புறம் எப்படி இருக்கும்போது அப்துல் கார் முடியும், அல்லாஹ் பிச்சை முடியும் எப்படி சொல்றது? அவர் உயிரா இருந்தா தான் என்ன? முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். இந்த அல்லாஹ் தன்னோட அடியார்களுக்கு உதவி செய்யறத டைரக்டா செய்யறது இல்லை. இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் காரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இறைவன் தான் நமக்கு சிபா கொடுக்கிறான். டைரக்டா ஒரு மந்திர அடிப்படையில போகணும் அப்படின்னு அல்ல செய்யறது இல்லை. ஆனா அல்லாஹ் நினைச்சா செய்ய முடியும், அது ஒரு விஷயம். அல்லாவால் முடியுமா முடியாதாங்கிற பத்தி பேசல, அல்லாவால் எல்லாம் முடியும், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பேசுறது இறைவன் எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த உலகத்தை அப்படிங்கறதுதான். அல்லாஹ் தான் சிபா கொடுக்குறான். ஆனா ஒரு ஆள் காய்ச்சல் வந்துருச்சு, அல்லாஹ் தான் சிபா கொடுக்குறான்னு சும்மா இருக்கக்கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போட்டுக்கிறணும். ஏன்? அல்லாஹ் தான் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கான். இப்ப இறைவன் சிவா கொடுக்கிறான், டைரக்டா இல்ல, தன்னால் படைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக செய்யறான். அதே போல நமக்கு பசிக்குது, அந்த பசியை நீக்கிறது இறைவன், நினைச்சா உடனே நீக்கிடலாம். ஆனாலும் அப்படி வைக்கல, சாப்பிடு அப்பதான் போகும்னு ஒரு நியதி இங்க வச்சிருக்கிறான். தண்ணீர் தாகமா, தண்ணி குடி அப்பதான் தாகம் போகணும் ஒரு நியதி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் நினைத்தால் முடியுங்கிறது வேறு விஷயம். இப்ப தன்னுடைய அடியார் மூலமா தானே உதவி செய்யறாங்க. அதனாலதான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அல்லா தானே சிவா தருவான், அல்லா நினைச்சாலும் முடியாதா, நான் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போகணும் அப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அப்படி எவனா உட்கார்ந்தா என்னென்ன விவரம் தெரியாம இருக்கிற, அல்லா டைரக்டா செய்வான். அல்லா தான் அந்த டாக்டரையும் படைச்சு வச்சான், அல்லா தான் அந்த மருத்துவத்தை கொடுத்தான், அல்லா தான் அந்த அறிவு ஞானத்தை கொடுத்தான், அல்லா தான் மருந்தை படைச்சிருக்கான். போ அப்படின்னா நம்ம வரட்டுவோம். பரவாயில்லையே, அல்லாவுடைய தவக்கல் ரொம்பவே இருக்குது, அல்லாவால் முடியாதான், நினைத்தால் முடியும் என்று உட்கார்ந்து இருக்கிறான்னு அவனை பாராட்ட மாட்டோம். அதே போல ரிசுக்கும் அப்படித்தான். அல்லா தான் ரிசுக்கு தர்றான், டைரக்டா மோட்டை பொத்துக்கிட்டு தர்றது இல்லை. உழைக்கணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். அல்லா அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கான். வியாபாரம் செய்யணும். ஒரு ஆள் அல்லா தான் ரிசுக்கு தர்றான், அல்லா நினைச்சா எனக்கு இங்க தர முடியுமா, தர முடியாதா? அல்லா நினைச்சா முடியுமில்ல, நான் ஏன் சம்பாதிக்க கொண்டு உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் நம்ம பாராட்டுவோமா திட்டுவோம். இல்லையே சோம்பேறியா இருக்கிற, அல்லா ரிசுக்கு தரவன்டா என்ன பொத்துக்கிட்டா தருவான், போய் சம்பாரி, அதன் மூலம் பெருந்தான் சொல்லுவோம். இப்ப இந்த உலகத்தில் அப்பப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் அல்லா செய்யறான். அதுதான் அடியார் மூலமா செய்யறான். நம்மளோட நம்பிக்கை அதுதான். இந்த அடியார்கள் வருகின்ற போது உயிராய் இருக்கிற அடியார்கள் மூலமாகவும் இறைவன் செய்வான், இறந்து போன நல்லடியார்கள் மூலமாக இறைவன் செய்வான். இதுதான் சுன்ன ஜமாத்துடைய நம்பிக்கை. செய்வது இறைவன், யாரின் மூலமாகவும் செய்வான். இதுதான் உண்மையான தௌஹீது. அல்லாவால் முடியும், உயிரா இருக்கிறவர்களால் முடியும் என்றாலே அங்க சிறுக்கு வந்துருச்சு. அல்லாவோட ஒப்பிட்டுறோம். ஏன் உயிரா இருக்கிறது எப்படி முடியும்? உயிரா இருக்கிறவங்க அல்லாவா?
அல்லாஹ் ஒருவனுக்கு முடியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான்ல. அப்ப உயிரா இருக்கவங்களா முடியும்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படி சொன்னா தப்பா போச்சு, அது சிறுக்காய் போச்சு. சரி, இப்படி நீங்க என்ன இப்படி சொல்லலாம்? அல்லாஹ் தாங்க செய்யறான், உயிரா இருக்கவங்க மூலமா தான் அல்லாஹ் செய்வான், இறந்து போன மூலமாக அல்லாஹ் செய்ய மாட்டான் அப்படின்னு வேணா ஒரு வாதத்தை வைக்கலாம். அப்படி வச்சா இறைவனுடைய வல்லமையில ஒரு வரையறையை கொண்டு வர்றோம். அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியும், இந்த அமைப்பில தான் செய்ய முடியும். இப்படியே நம்ம உயிரா இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலம் தான் அல்லாஹ்வா செய்ய முடியும். இறந்து போனாங்கல்ல, அவங்க மூலமாலாம் அல்லாஹ் செய்ய முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குவத், அந்த ஆற்றலுக்கு ஒரு வரையறையை, எல்லையை நிர்ணயிக்கிறோம். இதுவும் சரிதான். அல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் குர்ஆன்ல சொல்றான், எல்லா சக்தியும் இறைவனுக்கு இருக்குங்கிறான். இப்ப நம்ம போய் அல்லாஹ் உதவி செய்யறான், உயிரா இருக்க மனிதன் மூலமா தான் செய்வான், இறந்து போன மனிதர் மூலமா எல்லாம் செய்ய மாட்டான், அது முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சக்தியை குறைச்சிட்டோம். அதுவும் நம்ம சிறுக்கினை கூப்பிட்டு நம்ம விட்டு இறைவன் செய்கிறான், யார் மூலமா செய்வான்? இறந்து போன மனிதர்களை விட்டுருங்க, இறந்து போன மற்ற படைப்புகள்லாம் இருக்குதுல்ல, தாவரங்கள்னு வச்சுக்கிறோங்க. உயிரா மரம், அது உயிரா இருக்கும்போது நம்ம பழத்தை தருது, காயை தருது, எல்லாம் தருது, பூவை தருது, ரைட்டு. இறந்து அது செத்து போச்சு, அது அதோடைய மரப்பட்டை எடுக்கிறாங்க, இறந்து போன வேர் செடிகளுடைய அந்த வேரை எடுக்கிறாங்க, அதுவெல்லாம் இப்போ மருந்தா பயன்படுது, சிபா கொடுக்குது. எது? ஒரு வேறு, செத்து போன வேறு சிபா கொடுக்குது. ஏன்? வேருக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் அந்த வேரின் மூலம் நமக்கு சிபா தர்றான். மரப்பட்டை, நீங்கள் மருந்து கடைக்கெல்லாம் போனால் சரிதான், மரப்பட்டையெல்லாம் இருக்கும், அதை அரைச்சி கொடுக்கணும், இப்படி தேய்க்கணும், பல சிவாலாம் கிடைக்குங்கிறோம். அந்த பட்டை தான் இறந்து போச்சு, செத்து போச்சு, மரம் இல்லை, அது மனிதன் இல்லை, மரம் செத்து போச்சு, ஆனாலும் சிவா கொடுக்குது. அது கொடுக்கல, அல்லாஹ் அந்த மரப்பட்டை மூலம் கொடுக்குறான். இறைவன் நினைத்தா யார் மூலமா உதவி செய்ய முடியுங்க? அந்த அடிப்படையிலே தான் உயிரா இருக்கிற மனிதர் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறான், இறந்து போன நெல்லடியார் மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான். இது அல்லாஹ்வால் எல்லாம் முடியும் நம்ம நம்பணும், அப்பதான் நம்ம உண்மையான தௌஹீதுல இருக்கிறோம். அடுத்து சரிங்க, விளக்கம் கொடுத்துட்டீங்க, இப்படி இறந்து போனவர்களிடம் உதவி கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். இருக்கிறது. பிலால் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம். இஸ்தஸ்கீலி உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்கிறதுக்கு தாங்க ஆவணம் செய்யுங்க என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போய் மழை பொழியும் ஃபைன்னஹும் யுஸ்கவுன் என்ற நற்செய்தி சொல்றாங்க. அவங்க சொன்னது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப கனவுல சொன்னது ஆதாரம் ஆகாது, நம்மளும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆளுடைய கனவுல ஒரு நபி சொன்னான்னு வச்சுக்கிறோங்க, இதுதான் சட்டம், அது மார்க்கமாமா? மார்க்கம் ஆகாது. கனவுல சொன்னதை நம்ம ஆதாரம் எடுக்கவே கிடையாது. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்ட ஒரு நெருங்கிய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சென்று முறையிடுகிறார்கள் என்றால் மார்க்கத்திலே இது கூடும் என்பதால் தான் அதை செய்திருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னா ஒரு சஹாபி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறது நம்மளை விட சஹாபிகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 1400 வருடங்களுக்கு பின்னால நமக்கு மார்க்கம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் அமர்ந்து மண்டிக்கிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பயின்ற சஹாபி தனக்கு தேவை என்று வருகின்ற போது அங்க போய் முறையிடுகிறார்கள் என்றால் இது மார்க்கத்திலே ஆகுமானது என்பதை காண்பிக்கிறது. மார்க்கத்திலே விளக்கப்பட்டிருந்தால் நமக்கு புரியாததை விட அவர்கள் புரிந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, மழை பொழிந்தது என்பதும் அந்த ஹதீஸிலே இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே அந்த சஹாபி, ஏன்னா சில பேர் சொல்லலாம் அந்த சஹாபிக்கு வேண்டுமானா விளக்கம் எல்லாம் இருந்திருக்கலாம், அப்படி கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்வதற்கும் சில தயாராக இருக்கிறார்கள். என்ன இப்ப அந்த அடிப்பில் பார்க்கும்போது அப்ப என்ன செஞ்சிருக்கானே, மழை பொழியாம இருந்திருக்கணும். ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போய் மழை பொழியும்னு சொல்லி இருக்க கூடாது. என்னங்க மழை வேண்டாம் என்னட்ட ஏங்க சொல்லிக்கன்னு தடுத்திருக்கணும். சரி, அவங்க கனவுல சொல்றது விட்டு விடுவோம். அல்லாவும் மழையை இறக்கிருக்க கூடாது. ஏன் என்னட்ட சொல்லாம அங்கே போய் முறையிட்டீங்க, நான் மழை இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இறைவனும் மழையை இறைக்கணும் என்றுதான் அந்த அதில் இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோங்க, நமக்கு உதவி செய்வது இறைவன் தான். சுன்னத் ஜமாத்துடைய தௌஹீத் தான் இப்படி சொல்லிடுறேன். இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது, இறந்து போனவர்களாலும் முடியாது, உயிராக இருப்பவர்களாலும் முடியாது. இதான் சுன்னத் ஜமாத்து கொள்கை. முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். அந்த இறைவன் யாரின் மூலம் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம்.
இறைவனுடைய அந்த சக்திக்கு நாம் எல்லை போடக்கூடாது. உயிரா இருப்பவர் மூலமாகத்தான் இறைவன் உதவி செய்வான், இறந்து போனவர்கள் மூலமாக முடியாது என்று இறைவனுடைய அந்த ஆற்றலுக்கு ஒரு எல்லையை நாம் நிர்ணயிக்க கூடாது. அது கூடாது ஒண்ணு, இறைவனுடைய வசனத்துக்கு முரண்பட்டது. இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வசனத்துக்கு. அடுத்து நான் உதாரணம் சொல்லிட்டேன், இறந்து போன பொருட்களை கொண்டு கூட இறைவன் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறது உதாரணத்துக்கு கூட நான் சொல்லிவிட்டேன். அதுவும் நம்ம நடைமுறையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னொன்னு, அப்படி இறந்து போனவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியுங்கிறத இன்னொரு ஹதீஸ் மூலம் நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்க. 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி அனுப்புனாங்க. கடைசியில் 5ஆக நமக்கு வந்துச்சு. இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 50 நேர தொழுகை நமக்கு 5ஆக குறைத்து உதவி செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, இந்த உலகத்தை விட்டு இறந்து போனவர்கள் தான். இந்த உலகத்தில் இறந்து போனவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இது புகாரி சொல்கிறது, முஸ்லிம் சொல்கிறது. அந்த உதவியை இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். 50 தொழுகிறோம், 5 தான் தொழுகிறோம். இந்த உதவி செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த உதவி நம்ம தாராளமா வாங்கிட்டோம். ஏன் இறைவன் யாரு மூலமா உதவி செய்வாங்க, இதுதான் நிர்ணயம். அப்ப அது போன்று இப்ப நம்ம கேட்கலாம், சில பேர் கேட்பாங்க, ஏங்க உயிரா போல உதவி செய்யறோம்டா நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க, அவங்கள்ட்ட தந்தா என்ன கண்ணுக்கு தெரியலைங்க, அப்படி ஒரு எல்லையை கொண்டு வர்றாங்க. இங்க டாக்டர்கிட்ட போறோம், ஊசியை குத்துறாரு, கண்ணுக்கு பார்க்குறோம். அதே போல மருந்து தர்றாரு, கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம வழிமாறிட்ட போயிட்டோம்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிம்பாங்க. கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒரு உதவியை பெறுவதற்கு நம்ம கண்ணால புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அது கூட ஒரு உதாரணத்தை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், எனக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்குது, நல்ல ஞாபக சக்தி மெமரி பவர் வேணும் அப்படின்னு முறையிட வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நீங்க போட்டிருக்கீங்கல்ல மேலே துண்டு, அதை எடுத்து விரிங்கன்னாங்க. உபுசித்தர் இதாக்குனாங்க, விரிச்சுட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லரஃப பியதிஹி, இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை கையில் இப்படின்ட்டு மடிச்சு வச்சுக்கிறீங்கன்ட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துண்டு அப்படியே மடிச்சாங்க, நெஞ்சோட அணைச்சிக்கிட்டாங்க. சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்து நான் எந்த ஹதீஸை கேட்டாலும் மறக்கிறது இல்லை, என் உள்ளத்துல பதிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, இப்போ ஞாபக சக்தி எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நான் மருந்து மாத்திரை எதனா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் எனக்கு அது கிடைக்கும். ஒரு ஆள் சொல்றாரு, உனக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்வோமா? ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏன் நம்ம நிலை அப்படி. ஆனா அங்க பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, கையை தான் அப்படி காமிக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னாங்க. மடிச்சு வச்சுக்கிறங்க அப்படின்னாங்க. அந்த துண்டுல ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஆள் ஒரு உதவி செய்யணும் முடிவுக்கு வந்துட்டா அது கண்ணுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று இல்லை, கண்ணுக்கு தெரியாமலேயே உதவி செய்ய முடியுங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப கண்ணுக்கு தெரிகின்றவர்கள் நமக்கு தவாவின் மூலம் உதவி செய்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாதவர்கள் துவாவின் மூலம் உதவி செய்கிறார்கள். அவ்வளவுதான். இப்போ இவங்க எல்லாம் டைரக்டா என்ன செய்யறாங்க, மருந்து தந்துடுறாங்க. நம்ம வழிமாற்ற போய் முறையிடணும் வச்சுக்கிறோங்க, டைரக்டா மருந்து நமக்கு தர்றதில்லை, அல்லாட்ட அவங்க முறையிடுறாங்க. இறைவனே இந்த அடியாருக்கு இந்த மாதிரி வந்து போச்சு, அவங்க சிவாவுன்னு அல்லாட்ட முறையிட்டுறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு அது மூலம் சிவா தர்றான். இதுதான். அந்த இறைநேசர் துவா செய்யறாங்களா? செய்யறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லடியார்கள் எல்லாம் கபரிலே இருந்து கொண்டு துவா செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? லா துமித்துஹும் ஹத்தா தஹதியஹும், இறைவனே அந்த ஆளு இந்த ஆளு வழி தவறி போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டின பிறகு நீ மூத்தாக்கு என்று அந்த இறை நேசர்கள் துவா செய்வார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இந்த இறை நேசர்கள் துவா செய்கிறார்கள் என்பதையும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறந்து போன நபிமார்கள் எல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். மேராஜ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், தஆலி எனக்கு துவா செஞ்சாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனபோது இந்த நபிமார்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் தான், ஆனால் துவா செய்கிறார்கள். அதுதாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வகையில. அப்ப இந்த டாக்டர்கள் தவா கொடுக்கிறார்கள், வலிமார்கள் துவா செய்கிறார்கள். ஆனா ஏதோ ஒரு வேலை ஹெல்ப் பண்றாங்க. அவங்க அல்லாட தான் கேட்கறாங்க, அந்த அல்லா தான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அல்லாதான் செய்யறான் நம்பிக்கையில ஒரு உயிரால் லோட்டு போய் ஏங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பணம் தாங்க, சாப்பாடு தானே கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அல்லா செய்யறான், இவர் மூலமாண்டு. அதே அடிப்படையில இறை நேசர்கள்ட்டையும் அல்லாதான் செய்யறான், இந்த இறை நேசர் மூலமா செய்வான். எப்படி இந்த இறை நேசர் நமக்கான துவா செய்வாங்க, அல்லா நமக்கு செய்வான், நம்பிக்கை தான். அதனால எல்லாம் தௌஹீதுல தான் இருக்கிறோம். அல்லாஹ் செய்யறாங்கறத உண்மையான தௌஹீது. அல்லாஹ்வுக்கு முடியும், உயிரா உள்ளவர்களாலும் முடியும், இறந்து போனவர்களால் முடியாது என்றால் அதுதான் ஷிர்க் ஆயிரும். ஏன்னா உயிரா உள்ளவர்களால் முடியாது என்பதுதான் சரியானது.
இது முதல் கேள்விக்கு பதிலுங்க. அடுத்து கேட்டாங்க, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கலாமா, உதவி கேட்கலாமா? நாங்கள் தாராளம் கேட்கலாம். நம்ம தான் சொல்லிவிட்டோமே, வர அளவு கூட சொல்லிவிட்டோமே, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. அவங்ககிட்ட முறையிடுவதெல்லாம் இறைவனிடமிருந்து பெற்று தருகிறார்கள் அப்படிங்கிற வகையில தான். அப்படிங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம். இல்லை கிறிஸ்தவர்கள்லாம் ஏதுன்னு சொல்றாங்க, அவங்க ஆண்டவர் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன இருக்கு? இப்போ இறைவன்ட்டே நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு மொழியிலும் இறைவனுக்கு எத்தனை பேர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, கன்னடா பேசுகிற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, மலையாளம் பேசுகிற மக்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அவங்கவுங்க 1000 பேர் வைக்கட்டும். நமக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்குது. அவங்ககிட்ட முறையிடலாம். இறைவன் தான் தருகிறாங்க நம்பிக்கையில தான் நம்ம இருந்ததுனால தான் மூமினா இருக்கிறோம். இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது. அடுத்து இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார்கள் என்பதால் அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லலாமா என்கின்ற கேள்வி வச்சாங்க. முஸ்லிம் என்பதற்கு அளவுகோல் யார்கிட்ட என்ன கேட்கிறாரு என்பதல்ல, அதை நினைவில் வைக்கணும். இவர்கிட்ட கேட்கிறாரா, அதனால முஸ்லீம். இவர்கிட்ட கேட்கிறாரா, அதனால் அவர் காஃபிர். அப்படின்றாலும் எந்த கிதாபிலும் கிடையாது, எந்த குர்ஆன் ஹதீஸிலும் கிடையாது. அதை வச்சா அளவுகோல். ஒரு ஆள் மறுமையை ஒப்புக்கொள்ளலை, நபி ரமதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலை, குர்ஆனை ஒப்புக்கொள்ளலை, இறைவன்ட்ட தான் கேட்கிறாரு. ஒரு நாள் முஸ்லீம் சொல்லிட முடியுமா? இறைவன்ட்ட தானே கேட்டாரு, அதனால முஸ்லீம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலையே, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளலையே. அதனால ஒருவரை மூமின் என்றும் முஸ்லீம் என்றும் சொல்வதற்கு எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஒப்புக்கொண்டால் தான் அவர் முஸ்லீம் சொல்ல முடியும். அதனால ஈசா கேட்கிறாங்கனால மூமின் சொல்லாமான்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அளவுகோலே அல்ல. அந்த கிறிஸ்தவர்களை அப்படி வச்சுக்கிறோமே, இந்த கிறிஸ்தவர்களே ஈசாட்ட கேட்கறது இல்லை, அல்லாட்ட தான் கேட்கறாங்க. ஆனாலும் அந்த கிறிஸ்தவர்கள் வழிகாட்டில தான் இருக்கிறார்கள். என்றைக்கு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலையோ, குர்ஆனை அவங்க வேதம்ல ஒப்புக்கொள்ளலையோ, அவங்க வழிகாட்டில தான் இருக்கிறாங்க. ஈசாவை விட்டுட்டு அல்லாட்டே கேட்டாலும் சரிதான். அதனால நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் செய்கிறான், வேறு எவராலும் முடியாது. அந்த அல்லாஹ் யார் வேணும் மூலமாகவும் செய்வான், அந்த நம்பிக்கை. இதுதான் இறைவனுடைய ஆற்றலை உண்மையாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தான் உயிரா இருக்கவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். இதே அடிப்படையில் இறந்து போனா கேட்கிறோம். அவங்கவுங்க இஷ்டம். இல்லை உயிரா இருக்கவங்களாம் முடியாதுங்க, கேட்காதீங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு ஆள் ஒரு கடன் கேட்க போறாரு 100 ரூபா, அவர்னால தர முடியாதுங்க அப்படின்னு சொன்னாக்கா கேட்காதீங்க, வேற ஆள் வைக்கங்க, அவ்வளவுதான். அது கூடாது என்றும் சிறுக்கு என்றாலும் சொல்ல முடியாது. வலிமார்கள் கேட்பு சிறுக்கு என்றால் உயிரா இருப்பவர்களிடம் கேட்டாலும் சிறுக்கு தான். உயிரா இருப்பவர்கள் இறைவன் இல்லை, அவங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஒரே நிலைமை இருக்க வேண்டியது. இறைவன் ஒருவனால் மட்டும் முடியும். உண்மையான தௌஹீதுக்கு நாம் வந்து விடுவோம்.